ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்ரீ. இந்த வீடியோவில் எங்களோட ஸ்விட்சர்லாண்ட் டூர் விலாக் பார்ட் 2 அதுதான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 4, ஹோட்டல்லையே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் போயின்ட்டுருக்கோம். மவுண்ட் டிட்லிஸ். எஸ், நீங்கள் எல்லோரும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஆல்ப்ஸ் மவுண்டனில் கால் வைக்க போகிறோம். போகலாமா? இங்கே லூசன்லேருந்து மவுண்ட் டிட்லிஸ்க்கு நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஏங்கல்பர்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஸோ லூசன்லேருந்து ஒரு 43 minutes ட்ரெயின் ட்ராவல். இப்போது ஏங்கல்பர்க் வந்தாச்சு. அப்படியே ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்தே நம்மளுக்கு அந்த ஆல்ப்ஸ் மவுண்டன் தெரியுது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இப்போது இதுக்கு மேலே நம்ம ஏறி போய் பார்க்க போகிறோம். கேபிள் காரில் தான் வந்து நம்ம மேலே ஏற போகிறோம். கோண்டோலா ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிட்லிஸ் வேலி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 minutes வாக் தான். வாக் பண்ணியும் போகலாம், இல்லை ஃப்ரீ பஸ் ரைடும் இருக்குது. அதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வரும். ஸோ நம்ம ஒரு 2-3 minutes வெயிட் பண்ணாலே நம்மளுக்கு வந்து அந்த பஸ் வந்துடும். அதில் ஏறி நம்ம வேலி ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம கேபிள் காரில் ஏறி டாப்புக்கு போயிடலாம். டிட்லிஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. மணி இப்போது 11:20 ஆகுது. இங்கே உள்ள கவுண்டரில் நம்ம ஆல்ரெடி வாங்கின ஆன்லைன் டிக்கெட்ஸை வந்து கொடுத்து ஆக்சுவல் டிக்கெட்ஸை வாங்கிக்கணும். அதில் வந்து QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கேபிள் காரில் ஏறி போக முடியும். நம்ம டைரெக்டாக இங்கேயே வந்து கூட நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம், பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு ட்ராவல் பாஸஸ் இருக்குது. ரயில் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஸ்விஸ் ட்ராவல் பாஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம யூரோப் ஃபுல்லாகவே டூர் போகிறோம், அங்கே ஸ்விட்சர்லாந்தில் 2 to 3 days தான் இருக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரயில் பாஸ் வாங்கிக்கலாம். இப்போ ரயில் பாஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு ஆல் ஓவர் த யூரோப் அந்த ட்ரெயின் ஃபேரில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ ஸ்விஸ்ஸில் மட்டும்தான் இப்போ பர்டிகுலராக போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்விஸ் பாஸ் வாங்குறது தான் பெட்டர். அதில் வந்து என்னென்னா எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். பஸ், ட்ரெயின், போட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி இப்போ டிட்லிஸ் போகிறோம் இல்லையா, அந்த இதிலலாம் வந்து 50% வரைக்கும் ஆஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு வந்து தனி வீடியோவாக போடுறேன். கேபிள் காரில் ஏரியாச்சு. இது வந்து கோண்டோலா ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 35 minutes ரைடு. மவுண்ட் டிட்லிஸோட டாப் போகிற வரைக்கும் 35 minutes ஆகும். 30 minutes இந்த கோண்டோலாவில் போவோம். லாஸ்ட் 5 minutes வந்து ஒரு ஸ்பெஷல் கேபிள் கார், ரொட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துலேயே இங்கே மட்டும்தான் அந்த ரொட்டையர் இருக்குது. ரொட்டையர் அப்படின்னா ரிவால்விங் கேபிள் கார். அது வந்து 360 degrees வந்து வியூ பார்க்க முடியும். மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுறதே தெரியாது, அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம அதில் எங்கே நின்னாலுமே எல்லா சைடும் பார்க்க முடியும். ஸோ அது வந்து ஒரு 5 minutes ரைடு. அது வந்து நேராக உச்சிக்கு போயிடும். எல்லா ஏஜ் குரூப் பீப்புளும் போகலாம், ஒன்றும் பயமே கிடையாது. அண்ட் வியூஸ் பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். மவுண்ட் டிட்லிஸ் பார்த்திங்கன்னா இது சென்ட்ரல் ஸ்விட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு அல்பைன் பீக். நம்ம இன்னொரு பிளேஸ் போவோம், ஜங்ஃப்ராஜு அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது வந்து டாப் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து வெதர் கண்டிஷன்ஸ் வந்து இன்னமுமே வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரிப் கூட. ஸோ அங்கே போக முடியாதவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்துடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஸோ மோரோவர் இங்கே வந்து நிறையா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அட்வென்ச்சரஸ் ரைட்ஸும் இருக்குது. இப்போது இது வந்து ஒரு ஸ்டாப். நம்ம வந்து வேணும்னா இங்கே இறங்கிக்கலாம், இல்லைன்னா இதே ரைடில் அப்படியே கண்டினியூ பண்ணி மேலே போயிடலாம். இப்போ நாங்கள் இறங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள் வியூவை, இந்த ஸ்னோ மவுண்டன்ஸ்லாம் பாருங்களேன், இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அங்கே தெரியறது வந்து ஐஸ் ஃப்ளையர், அது ஒரு ஆக்டிவிட்டி. இங்கே பாருங்கள், ஸ்கீ பண்ணி வராங்க பாருங்கள்.
இங்கே கிளேஷியர் பார்க்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அட்வென்ச்சர் ரைட்ஸும் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து அதை ட்ரை பண்ணலாம். இங்கேயே வந்து ஒரு லேக் ஒன்று இருக்குது, அது இப்போ ஃப்ரீஸ் ஆகிருக்கு. வின்டர் முடிகிற சமயத்தில் வந்திருக்கும், ஏப்ரல் மேல. பட் இன்னுமே அது ஃப்ரோசனாக தான் இருக்குது. ஸ்விட்சர்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு வியூ இருக்கும். பட் இயர் ரவுண்ட் வந்து இந்த டிட்லிஸில் வந்து ஸ்னோ இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் ஸ்னோ மவுண்டன் பார்க்க முடியும். ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இமேஜஸ் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சம்மரில் வந்து ஒரு விதமான அழகு, அங்கங்கே க்ரீனரி நிறையா இருக்கும், ப்ளஸ் ஸ்னோ கவர்ட் மவுண்டனும் இருக்கும். வின்டரில் ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு அழகு ஸ்விட்சர்லாந்து. இப்போ மறுபடியும் கேபிள் கார் ஏறி மேலே வந்தாச்சு. நம்ம வாங்கினோம் இல்லையா டிக்கெட்ஸ், அது ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். நம்ம கீழே வந்து வெளியில் போகிற வரைக்கும் வச்சுக்கணும் பத்திரமா. ஸோ அதை ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நம்ம உள்ளேயும் வெளியிலையும் போக முடியும். இப்போ நம்ம ரொட்டேயர் ரிவால்விங் கேபிள் கார் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் த வேர்ல்டு ஃபேமஸ் ரொட்டேயர் ரிவால்விங் கேபிள் கார். பெனோரமிக் வியூக்காகவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க இதை. வந்தாச்சுங்க. இது வந்து 5 லெவல் இருக்குது. நம்ம டாப் லெவலில் தான் வந்து அந்த கிளிஃப் வாக் இருக்குது. இந்த போர்டில் ஒவ்வொரு லெவல்லையும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே உள்ளே ரெஸ்ட் ரூம்ஸு மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. கிளேஷியர் கேவ் கூட இருக்குது. முதல்ல அங்கே போகலாம். இதுதாங்க கிளேஷியர் கேவ். கிளேஷியரை குடஞ்சி இது வந்து ஒரு வாக்வே மாதிரி அமைச்சிருக்காங்க. வி ஆர் லிட்ரலி வாக்கிங் ஆன் ஐஸ். கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்குது. நம்ம ட்ரெக்கிங் ஷூஸ் மாதிரி போட்டுன்னு வந்துட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணும். பிடிச்சிக்கிறதுக்கு அங்கங்கே ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். அங்கங்கே ஐஸ் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கங்கே ஐஸ்லையே வந்து மேடை மாதிரி இருக்குது. நம்ம உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது தெரியுமா? -2 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம லிஃப்ட்டில் ஏறி லெவல் 5 போகிறோம்.
ஆஹா, செம்மையாக இருக்குங்க. இந்த பிளேஸ் வந்து 10,000 feet ஹை ஃப்ரம் த sea level. இங்கே வந்து ஒவ்வொரு பீக்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு, எந்த சைடில் இருக்குது அப்படின்னு. நார்த் வெஸ்ட்டில் இருக்குது, நார்த்தில் எதெல்லாம் இங்கே பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஏறி தான் நம்ம அந்த கிளிஃப் வாக்குக்கெலாம் போகணும். இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தாங்க இருக்குது. 2 சைட்லேயும் ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும். இந்த கிளாஸ் மாதிரி தண்ணியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கால் வைக்கக்கூடாது. அது வந்து நல்ல ஸ்லிப்பரியாக இருக்கும். நம்ம ஸ்னோ மாதிரி பவுடரியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நல்ல க்ரிப் கிடைக்கும், அது வழுக்காது. இங்கே இன்னொருத்தர் கூட ஒரு டிப்ஸ் சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி ட்ரெக்கிங் ஷூ போடுறோம் இல்லையா, அதில் வந்து கீழ் பக்கத்தில் வந்து க்ரிப் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஸ்னோவில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம காலை ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி கிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலை ஊனினோன்னா அந்த க்ரிப்பு போய் அந்த ஸ்னோவில் மாட்டின்னு நம்மளுக்கு நல்ல சறுக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொன்னாங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நல்ல டிப் அது. இங்கே நல்ல ப்ராடாக இருக்குது, நல்லா வாக் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக ப்ரொடெக்ஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க. செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. 2 சைடும் ஜஸ்ட்டு பவுண்ட்ரிக்காக ஒரு ரோப் தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளாக தான் பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். ஸ்னோ எடுக்காமல் போனால் எப்படி இருக்கும்? பெருங்கையில் தான் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குங்க. ஆஹா, ஃப்ரீசிங் இருக்கு. இங்கே வந்து வியூ நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. பேனராமிக் வியூ வந்து நல்லாயிருக்கும், பீக்ஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம கிளியர் டே அன்றைக்கி வரணும். இன்றைக்கி கிளியர் டேயில் ஃபுல்லாக மிஸ்டில் கவர் ஆகிருக்கு. எதிர்க்க யார் வராங்கன்னே தெரியல, அந்தளவுக்கு மிஸ்ட் இன்னைக்கு. இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுதாங்க ஐஸ் ஃப்ளையர். இதுக்கு வந்து நம்ம வந்து டிட்லிஸ் டிக்கெட்ஸ் எடுக்கிறப்பயே வித் ஐஸ் ஃப்ளையர், வித்தவுட் இட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இதில் போகிறோம் அப்படின்னா காம்போவாக எடுத்துக்கலாம். இது மெயினாக எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, கீழே ஸ்கீ பண்ணி போகிறாங்க இல்லையா, அவங்க மேலே வரத்துக்காக இது வச்சுருக்காங்க. ஸோ பப்ளிக்கும் அலௌடு தான். ஸோ ஒரு இதில் பப்ளிக் உட்காந்தாங்கன்னா ஒரு இது காலியாக விடுவாங்க, ஸ்கீ பண்ணி போகிறவங்க யூஸ் பண்ணுறதுக்காக. நேராக தெரியுது பாருங்கள், அதில் தான் பிரிட்ஜ் வாக் போகிறோம். இதுதான் யூரோப்லேயே ஹையஸ்ட்டு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐஸ் ஃப்ளையர் ஆகட்டும், இந்த பிரிட்ஜ் வாக்கும் ஆகட்டும், கிளியர் டே அன்றைக்கி வந்து செம்மையாக இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ. இங்கே வந்து இந்த ஊர் ட்ரெஸ் போட்டு நம்ம ஃபேமிலி பிக்சர் மாதிரி ஒரு மெமரிக்கு எடுத்துக்கலாம். இங்கே கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. காஃபி வித் மில்க் வந்து 5 Swiss francs. திரும்பவும் கேபிள் கார் ஏறி கீழே வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸும் இருந்தது. ஸோ அங்கே தான் சாப்பிட போகிறோம். ஒரு வெஜ்ஜு சமோசா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், வடைப்பாவ் அண்ட் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் ஃப்ரைட் ரைஸ், ஒரு காஃபி. ஸோ இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ், கம்மி தான், பட் இருக்குது. ஏங்கல்பர்க் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஒரு 10 minutes வாக்கு தான்.
இப்போ டைம் வந்து 4:10 ஆகுது. 4:02க்கு வந்து ஒரு ட்ரெயின் இருந்தது. ஒரு 8 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தால் அதை பிடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெயின் 1 ஹவர் கழிச்சு தான் 5:02க்கு தான் நெக்ஸ்ட்டு ட்ரெயின். ஸோ எல்லாமே ரொம்ப பங்க்சுவலாக இருக்கும். கரெக்டாக 5:02க்கு எடுத்துருவாங்க. ஸோ அது வரைக்கும் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே வந்து வெயிட்டிங் ரூம் இருக்குது. அங்கே சார்ஜிங் ஸ்டேஷனும் இருக்குது. நம்ம வேணும்னா மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கஃபே மாதிரி இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட இருக்குது. இப்போது ட்ரெயின் ஏறியாச்சுங்க. இதுதான் லாஸ்ட் ட்ரெயின். இங்கே 5:02க்கு தான் லாஸ்ட் ட்ரெயின். ஸோ எல்லாருமே வந்து வந்துடுவாங்க இந்த ட்ரெயினுக்கு. எக்ஸாக்டாக 43 மினிட்ஸ் நம்ம லூசர்ன் போயிடலாம். அவ்வளோதாங்க, இன்னைய டே ட்ரிப் முடிஞ்சுது. மவுண்ட் இட்லிஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் பபாய்.